இந்த பூமி யாருக்குமே சொந்தம் கிடையாது. இருக்கும் வரை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பாட்டன், போட்டன், தாத்தா, அப்பா, மகன், பேரன் என்று இப்படி வரிசையா தலக்கட்டா பரம்பரையா காடு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாங்க. அதே மாரி ஒரு இடத்துல ஒரு பரம்பரை ஒரு 7, 8 தலக்கட்டா ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாரி புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்கள், அனாமுத்து சொத்து ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள். இது யார் அப்படின்னா, அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பரம்பரையா தாத்தா, அப்பா, பாட்டன் இப்படி சம்பாதித்து அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் கம்முன்னு இருப்பாங்க. இந்த அனாமுத்து சொத்து ஓட்டக்கூடியவர்கள், புறம்போக்கு சொத்தில் குடியிருப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, அட்டூழியம், அகராதி தானும் கெட்டு தான் பக்கத்தில் இருப்பவர்களையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு தான் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு வாஸ்து சாஸ்திரம். யாரும் சொல்லாத வாஸ்து ரகசியம் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4வது வீட்டில், அதாவது சந்திரன், செவ்வாய், சனி, கேது, இந்த 4 கிரகங்கள் லக்னத்திற்கு 4வது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, இந்த 4 கிரகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன்கள் விரிவாக சொல்லப்போகிறேன், தனித்தனியாக. அதனால் பொறுமையாக இந்த பதிவை கேளுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 4வது வீட்டில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. லக்னத்திற்கு 4வது வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, அந்த கிரகம் 5வது வீட்டை அழுத்திக்கும். அதனால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும். 4வது வீட்டில் கிரகமே இல்லைன்னா, அந்த ஜாதகம் அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய சொத்துக்களை நன்றாக சிறப்பாக விட்டு செல்வார்கள். 4வது வீட்டிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக பிரச்சனையோடு வில்லங்கங்களோடு தான் அந்த சொத்துக்களை தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பேரனுக்கு அவங்க விட்டுட்டு போவாங்க. ஜாதகத்தில் வீடு, மனை, நிலம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த இடத்தில் 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருந்தாலும், அஸ்தங்க நிலையில் இருந்தாலும், அந்த ஜாதகனுக்கு நிலம், சொத்து, வீடு வழியில் பிரச்சனை தான். 4ஆம் வீட்டில் சந்திரன் என்றால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில், அவங்களுடைய சொத்தில், அவங்களுடைய நிலத்தில், அவங்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்று காணலாம். பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். 4வது வீட்டிலே சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சொத்துக்கள் இருக்கும், விவசாய நிலம் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயத்தில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி அனைத்து ஜீவராசிகளும் இவங்க கண்டிப்பாக வளர்த்துவாங்க. 4வது வீட்டிலே சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் தான் மட்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உழைச்சி சம்பாதிக்க மாட்டாங்க. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் இவங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பாடு போடுவாங்க. 4வது வீட்டிலே சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வம்சாவளியில் யாராவது ஒருத்தர் மருந்து அருந்தி, மருந்து குடித்து விஷம் அருந்தி இறந்திருப்பாங்க. 4வது வீட்டிலே சந்திரன் இருந்தால் சாப்பாட்டில் மருந்து கலந்து சாப்பிட்டு விஷம் குடித்து இறந்தவர்கள் இருப்பாங்க. 4வது வீட்டிலே சந்திரன் உள்ள ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் விஷம் வச்சிருவேன், சாப்பாட்டில் சோத்தில் விஷம் வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு பேசிக்குவாங்க. அதே மாதிரி 4வது வீட்டிலே சந்திரன் நின்றால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்தாலும் குழந்தை பிறப்பு தாமதமாகும். 4வது வீட்டிலே சந்திரன் நின்றால் வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் வழியில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுவும் குறிப்பாக பார்க்கணும்னா 4வது வீட்டில் கேது நட்சத்திரத்தில் சந்திரன் என்றால்
ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செத்து அந்த வளர்ப்பு பிராணிகள் தன்னுடைய காட்டில் பிதைத்து அந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து விரயங்களை ஏற்படும். என்னதான் உழைச்சாலும் மாடு மாதிரி ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைச்சாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு வாஸ்து தோஷம் கடுமையாக அவங்கள வந்து பாதிக்கும். சுய ஜாதகத்தில் 4ஆவது வீட்டில் சந்திரன் என்றால் அது வந்து 5ஆவது வீட்டை பாதிக்கும். அப்படியே திருமணம் செய்து 2-3 குழந்தைகளை பெற்று விட்டார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு இவங்க வந்து அந்த சொத்துக்களை பாகம் பிரிச்சோ அல்லது இவங்க வந்து நல்ல நிலையில் விட்டு செல்ல மாட்டார்கள். 4ஆவது வீட்டில் சந்திரன் என்ற ஜாதகர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களை அடுத்த தலைமுறை அனுபவிக்கிறதுக்கு தடையை உண்டாக்கும். லக்னத்திற்கு 4ஆவது வீட்டில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு, செவ்வாய் அப்படின்னாலே பூமிக்காரகன் தான். இந்த பூமி உருண்டைக்கு செவ்வாய் வந்து காரகன். ஆனால் நிலத்துக்கு சொத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் அதிபதி. சனி பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். சனி வந்து செவ்வாயோடு சேர்ந்தாலும் செவ்வாய் சனியோடு சேர்ந்தாலும் அந்த சொத்துக்களில் பிரச்சனை உண்டு. 4ஆவது வீட்டிலே செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மா வழியில் சொத்து, பாட்டி வழியில் சொத்து, மனைவி வழியில் சொத்து, அப்படி இல்லைன்னா தன்னுடைய பிறந்த இளமை பருவத்தில் புறம்போக்கடத்தில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு 4ஆவது வீட்டிலே செவ்வாய் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும். அதே 4ஆவது வீட்டில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பக்கத்து நிலத்தில் பக்கத்து காட்டுக்காரர்களிடம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் 1 அடி இருக்குது 1/2 அடி இருக்குதுன்னு அதிகமாக சண்டை கட்டக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் உண்டு. நான் ஒரு கை பாத்திரேன் அப்படின்னு அடித்தடி சண்டை இந்த சொத்து மூலமாக வீட்டு மூலமாக இவங்க வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4ஆவது வீட்டிலே செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு அனாமுத்து சொத்து என்பது தாராளமாக வரும். புறம்போக்கு சொத்து இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லக்னத்திற்கு 4ஆவது வீட்டில் செவ்வாய் நிற்பது கடுமையான பாதிப்புகளை 5ஆம் வீட்டிற்கு கொடுக்கும். அப்போ லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே செவ்வாய் நின்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நிலம் சொத்துக்கள் வாங்குவீங்க. அந்த சொத்துக்கள் வந்து அடுத்த தலைமுறை அனுபவிக்கிறதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவீங்க. லக்னத்திற்கு 4ஆவது வீட்டில் சனி நின்ற ஜாதகர்களுக்கு, அதாவது சனி பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான கிரகம், மெதுவான கிரகம். அந்த சனி கிரகம் வந்து சந்தேக புத்தியுடன் எதையுமே வந்து சந்தேக எண்ணத்துடனே தான் சனி வந்து செயல்படும். லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி நின்றால் அவங்களுடைய வீடு காடு சொத்துக்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுடுகாடு அருகில் அல்லது காலையில் எந்திரிச்சு பார்த்தாவே சுடுகாடு வந்து முன்னாடி இருக்கும். அந்த சுடுகாடு அருகில் தான் இவங்களுக்கு வந்து நிலம் இருக்கும். அப்படி இல்லைன்னா சுடுகாட்டியே கூட கடந்த காலங்களில் சுடுகாட்டியே வாங்கி விவசாயம் பண்ணவர்கள்லாம் ஏராளமாக உண்டு. லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காடுகரை இருந்துச்சுன்னா பெரியவர்கள் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க காட்டிலேயே விதைத்து சமாதி கட்டி வச்சுருவாங்க. லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி இருந்துச்சுன்னா அவங்க வீடு அவங்க காடுகரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷ ஜந்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பாம்பு பூரான் தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் அதிகமாக இருக்கும். இந்த கடி எறும்பு வந்து அதிகமாக இருக்கும். லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி இருந்து பிறக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா விஷ ஜந்துக்களால் அவங்க குடும்பத்தில் கடிபட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அல்லது கடிபட்டு விஷத்தால் இறந்தவர்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி இருப்பது கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். 4-5 குழந்தைங்க இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இவர் வந்து பாகம் பிரித்து விட மாட்டார். இவர் காலத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு கடன் வாங்கி வச்சிருவார். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க வந்து அவங்க வந்து பிரச்சனையை அனுபவிக்கிற அளவுக்கு லக்னத்திற்கு 4ஆவது வீட்டிலே சனி இருக்க பெற்ற ஜாதகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையோடு சொத்துக்களை விட்டு செல்வார். அடுத்த தலைமுறை வந்து சந்தோஷமாக அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாது.
லக்னத்திற்கு 4வது வீட்டில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பொதுவாக வந்து லக்னத்திற்கு 4வது வீட்டில் கேது இருந்துச்சுன்னா அவங்க பெரும்பாலும் நிலம் சொத்துக்கள் இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா நவகிரகங்களில் கேது செவ்வாயினுடைய அம்சம். அது ஒரு நெருப்பு. சுகஸ்தானத்திலே 4ஆம் வீட்டிலே கேது இருப்பது கடுமையான அந்த நிலம் சொத்து வீடு வழியில் தோஷங்களை ஏற்படுத்திடும். 4வது வீட்டிலே கேது இருக்க பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் வாடகை வீட்டில் இருப்பாங்க. வண்டி வாகனம் இந்த மாதிரி இயந்திர தொழிலில் பெரும்பாலும் இருப்பாங்க. வண்டி வாகனம் இவங்க புதுசாக வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதில் தடை இருக்கும். வீடு கட்டுவதில் தடை இருக்கும். 4வது வீட்டிலே கேது இருந்துச்சுன்னா திருமணம் செய்வதில் தடை இருக்கும். திருமணம் ஆனால் தானே காலகாலத்தில் குழந்தை பிறக்கும். உங்களுடைய புத்திரர்கள் பிள்ளைங்க நன்றாக இருப்பாங்க. அதனால் 4ஆம் வீட்டில் கேது இருந்துச்சுன்னா திருமணமும் தாமதப்படும், குழந்தை பாக்கியமும் தாமதப்படும். 4வது வீட்டிலே கேது இருப்பது கடுமையான இந்த சொத்து சார்ந்த பிரச்சனையை கடுமையாக ஏற்படுத்தும். 4வது வீட்டில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அப்படியே பூரிய சொத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அடுத்த தலைமுறை உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அந்த சொத்துக்களை அனுபவிக்க விடாமல் நீங்கள் பிரச்சனையை விட்டு செல்வீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவோ தாத்தாவோ தன்னுடைய வம்சத்தில் பரம்பரையில் சாபம் அப்படின்னு வந்துச்சுனாவே அந்த குடும்பம் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். அப்பாவட்ட சாபம், பாட்டாவட்ட சாபம் அல்லது அம்மாவிடம் இப்படி ஏதோ ஒரு வழியில் ஒருத்தர் மற்றவரோட சாபம் வாங்கினாவே அந்த சாபம் இருக்கின்ற சொத்துக்கள் வழியில் வீட்டு வழியில் தான் பிரச்சனையை பெரும்பாலும் கொடுக்கிறது. 4வது வீட்டிலே கேது நின்றுச்சுன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆடு சாவறது, மாடு சாவறது, நாய் சாவறது இதெல்லாம் அவங்க வீட்டு அருகில் அவங்க நிலத்திலேயே விதைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னத்திற்கு 4வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 4வது வீட்டில் ஒரு கிரகம் நினைச்சுன்னா 5வது வீட்டை அழுத்திக்கும். அப்போ தன்னுடைய அடுத்த தலைமுறை இவங்க வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்க விடாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4வது வீட்டில் சந்திரன், செவ்வாய், சனி, கேது இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொத்து சார்ந்து வீடு உங்களுடைய சொத்து சார்ந்து வீடு சார்ந்து பத்திரங்கள் சார்ந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனையை விட்டு செல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த பதிவு வாஸ்து சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக லக்னத்திற்கு 4வது வீட்டில் சந்திரன், செவ்வாய், சனி, கேது உள்ள ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையை நீங்களும் அனுபவிப்பீங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் அதிகமாக விட்டு செல்வீர்கள். ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 50 வயதிற்கு மேல் 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் 4ஆம் வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அவங்களுடைய புத்திரர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், வேலை, தொழில், வருமானம் சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். லக்னத்திற்கு 4வது வீட்டில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகத்தினுடைய திசை இளம் வயதில் வந்தால் பெரும்பாலும் நல்லது தான். பின் வயதில் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடந்தால் பின் வயதில் வராமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதியுடைய திசை பின் வயதில் அதாவது 50 வயதிற்கு மேல் திசை வராமல் இருப்பது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை இல்லாத சொத்துக்களை நீங்கள் விட்டு செல்ல முடியும். 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய திசையோ அல்லது 4ஆம் அதிபதி திசையோ 50 வயதிற்கு மேல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பிரச்சனையை இப்போ நீங்கள் அனுபவிப்பதை விட கூடுதலாக தான் விட்டு செல்வீர்கள். இது பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இது ஜோதிட ரீதியாக பல ஜாதகங்களில் கண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான பதிவு தான் இது. இது அனைவருக்கும்
பயன் தரக்கூடியது. இதை அறிந்து புரிந்து நீங்கள் செயல்படுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.